வணக்கம். இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அதிகாரமான பதவிகள் கிடைக்கும் என்றும் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் என்றே கூறுகிறார்கள். நெற்றியில் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வறுமை அதிகமாக வரும் என்றும் நேர்மை உள்ளவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். இடது தாடையில் மச்சம் இருப்பவர்கள் எப்பொழுதும் வசீகர தோற்றம் கொண்டவர்களாகவும் அழகான முகத்தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை மற்றவர்களுக்கு ரொம்ப பிடித்தபடியே இருக்கும். நல்ல குணங்கள் நிரம்பியவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். தாடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் பிறரால் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்களில் மச்சம் இருந்தால் அவர்களில் வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு கண்டிப்பாக வரும். இரக்கம் நிறைந்தவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். பிறவியிலேயே இரக்கத்தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கண்ணில் மச்சம் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அதிகமாகவே வரும். அதே அளவு தாழ்வும் வரக்கூடியதாகவே இருக்கும். நிறைந்த இரக்க குணம் கொண்டதால் இவர்களை அனைவருக்கும் பிடித்தபடியே இருக்கும். காதுகளில் மச்சம் இருந்தால் அல்லது செவிகளில் மச்சம் இருந்தால் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். அனைவரையும் மிஞ்சும் திறன் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் இவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்களாகவும் சிந்தனை ஆற்றல் அதிகம் பெற்றவர்களாகவுமே திகழ்கிறார்கள். காதுகளில் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு ஏற்றபடி அவர்களுக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும். சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி மதிப்பும் அந்தஸ்தும் அதிகமாகவே இருக்கும். நாக்கில் மச்சம் உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி கலைஞானம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரசனைகள் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சந்தோஷத்தை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இன்று நாம் நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், தாடையில் மச்சம் இருந்தால் என்ன பலன், காதுகளில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். நாக்கில் மச்சம் உள்ளவர்கள் கலைஞர்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.